ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? இப்ப இருக்கிற காலத்துல ஒரு சின்ன ஏரியால டான் ஆகணும்னாலே எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற அந்த நபர் இருக்கிறார்ல, 32 வயசுக்குள்ளேயே அப்போ இருந்த முக்கால்வாசி உலகத்தையே ஜெயிச்சு முடிச்சவர். எஸ், தி ஒன் அண்ட் ஒன்லி அலெக்சாண்டர் தி கிரேட். இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவரோட பர்சனல் லைஃப்லயும் போர்க்களத்திலையும் நடந்த சில மிரட்டலான விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா இப்போ கதையோட ஆரம்பத்துக்கே நம்ம போலாம். கிபி 356ல மெசடோனியா அப்படின்ற இடத்துல ஒரு குட்டி சிங்கம் பிறக்குது மக்களே. அவரோட அப்பா கிங் பிலிப் II, அம்மா குயின் ஒலிம்பியாஸ். இவர் பிறக்கும் போதே ஒரு ஸ்பெஷாலிட்டியோட பிறக்கிறாரு. அலெக்சாண்டர் பிறந்தப்போ அவரோட கண்கள் ரெண்டுமே வேற வேற கலர்ல இருந்துச்சான். இதை ஹெட்ரோக்ரோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு நல்ல கருகருன்னு கருப்பு கலர்லையுமே, இன்னொரு கண்ணு ஆழமான நீல கலர், அதாவது டீப் ப்ளூ கலர்ல இருந்திருக்குது. இதை பார்த்ததுமே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? உலகத்தையே ஆட்டி படைக்க போற ஏதோ ஒரு சக்தி பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மக்களே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். அலெக்சாண்டரோட அம்மா ஒலிம்பியாஸ் இருக்காங்கல்ல, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்களுக்கு இந்த பாம்புகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. எப்பவும் கூடவே வேற வச்சிருப்பாங்களாம். அவங்க சின்ன வயசுல இருந்தே அலெக்சாண்டர் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது, மகனே, நீ வெறும் பிலிப் மன்னரோட பையன் மட்டும் கிடையாது, நீ கிரேக்க கடவுள், அதாவது ஜியோஸோட பிள்ளை. நீ பிறந்தது இந்த உலகத்தையே ஆளதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே வளர்த்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு அம்மா சாதாரணமா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலே நமக்கு எவ்வளவு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பையன்கிட்ட நீ தான் கடவுளோட பிள்ளை, உலகத்தையே ஜெயிக்க போறவன் அப்படின்ற மாதிரி டெய்லியுமே சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்குள்ள எவ்வளவு பவர் ஏறி இருக்கும். அந்த ஒரு விஷயம்தான் பின்னாடி அலெக்சாண்டர் கிட்ட இருந்த அந்த அசுரத்தனமான தன்னம்பிக்கைக்கும் உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வெறிக்கும் மெயின் ரீசன். சரி மக்களே, இப்போ ஒரு பையன் வளர்ந்துட்டே வர்றான்னா யூஸ்வலா நம்ம அவனுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். டியூஷன் எல்லாமே அவன் போகணும்ல. நம்ம ஊர் பசங்களுக்கு மேக்ஸுக்கு தனியா ஒரு டியூஷனு, சயின்ஸுக்கு டியூஷன் வைக்கிற மாதிரியே அலெக்சாண்டரோட அப்பா கிங் பிலிப் அவருக்கு ஒரு குருவை ரெடி பண்ணாரு. ஆனா அந்த குரு யாரு தெரியுமா? உலகமே இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுற கிரேட் பிலாசபர் அரிஸ்டாட்டில். சும்மா சொல்லக்கூடாது மக்களே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா கிட்ட இருந்து வார்ல எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து சயின்ஸ் அண்ட் பாலிடிக்ஸையுமே கத்துக்கிட்டாரு. அலெக்சாண்டர் சும்மாலாம் இல்லை, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ரெடியான ஆளு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? இல்ல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரி மக்களே, இவ்வளோ தூரம் அலெக்சாண்டர் கத்துக்கிட்டதுக்கு அவர் அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்ல. அந்த சான்ஸும் அவருக்கு கிடைச்சது. அப்போ அவருக்கு வயசு வெறும் 12 தான். அவரோட அப்பா முன்னாடி ஒரு குதிரையை கொண்டு வராங்க. அது சாதாரண குதிரை கிடையாது, செம முரட்டுத்தனமான குதிரை. அது பேரு தான் பியூசிஃபாலஸ். பெரிய பெரிய வீரர்களே அதை அடக்க முடியாம தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமா இருக்குது. ஆனா குட்டி பையன் அலெக்சாண்டர் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. அந்த குதிரை ஏதோ பார்த்து பயப்படுது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டு அது எதை பார்த்து பயப்படுதுன்ற மாதிரி கண்டும் பிடிக்கிறாரு. அதோட சொந்த நிழல், அதாவது ஷேடோவை பார்த்து தான் அது பயந்துருக்குது. மெதுவா அந்த குதிரை கிட்ட போய் அதோட முகத்தை சூரியனை பார்த்த மாதிரி திருப்பினாரு. நிழல் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. அவ்வளவுதான். அசால்ட்டா அந்த குதிரை மேல ஏறி சவாரி பண்ணாரு. இத பார்த்த அவங்க அப்பா பயங்கரமான ஷாக்கு. மகனே, மேசடோனியா உனக்கு ரொம்ப சின்னது, நீ ஆள வேண்டியது இந்த உலகத்தை அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அன்னைக்கு அலெக்சாண்டர் கிட்ட தோத்து போன அந்த குதிரை தான் கடைசி வரைக்கும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா எல்லா போர்லையுமே கூடவே இருந்துச்சு. அவரோட வாழ்க்கை இந்த மாதிரியே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய இடி விழுது. திடீர்னு ஒரு நாள் அலெக்சாண்டரோட அப்பா கிங் பிலிப் II ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கொல்லப்படுறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, இப்ப அலெக்சாண்டருக்கு வயசு வெறும் 20 தான். நம்ம ஊர்ல 20 வயசு பசங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அலெக்சாண்டர் முன்னாடி இருந்ததோ ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதை விட பெரிய ஆபத்து அவரை சுத்தி இருந்தவங்க தான். சுத்தி இருந்தவங்க எல்லாமே என்ன நினைச்சாங்க தெரியுமா? பையன் சின்ன பையன், இவனை ஈஸியா ஓரங்கட்டிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனா அங்கதான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க லைஃப்ல யாராவது உன்னால இதை பண்ண முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னவங்களுக்கு நீங்க எப்படி பதில் கொடுத்தீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம்.
அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? சும்மா இறங்கி செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். தன் ஆட்சிக்கு எதிராக இருந்த எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணிட்டு செம மாசா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. ஆனா அலெக்சாண்டருக்கு அந்த அரண்மனையில சொகுசா உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் அம்மா சின்ன வயசுலயே அவர் மைண்ட்ல என்ன ஏத்தி வச்சிருக்காங்க, நீ உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், தன் படையை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இந்தியா வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்தையுமே மெசடோனியாவுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அவரோட அந்த வரலாற்று பயணம் ஆரம்பிச்சது. சரி மக்களே, நம்ம எல்லாருமே அலெக்சாண்டரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேட்டில் அவர் வின் பண்ணிருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, அப்படி என்னதான் அவர்கிட்ட ஸ்பெஷல் இருக்குது? எப்படி அவரால் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்சுது? அது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான், அவரோட ஃபேலாங்ஸ் அப்படின்ற ஒரு இராணுவ அமைப்பு. இதை சும்மா சொல்லக்கூடாது மக்களே, இது ஒரு நடக்கிற கோட்டை மாதிரி. அவரோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கையில 18 அடி நீளம் இருக்கிற சரிசா அப்படின்ற ஒரு ஈட்டியை வச்சிருப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, எதிரிங்க குதிரையில வேகமா வர்றாங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 2000 ஈட்டிகள் ஒன்னா நீட்டிட்டு நிக்குது. அந்த ஈட்டிங்கிற வேலைக்குள்ள யாராலையும் நுழையவே முடியாது. இதுதான் அலெக்சாண்டரோட அந்த சீக்ரெட் வெப்பனே. அலெக்சாண்டர் புத்திசாலித்தனத்தை ரொம்பவே நம்பினாரு. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட், பேட்டில் ஆஃப் ஐசஸ். அதாவது பாரசீக மன்னர் டேரியஸ் 3 இருக்கிறார்ல, அவரை இந்த பேட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. டேரியஸ் கிட்ட இருந்தது ஒரு பெரிய ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு சின்ன இடத்துல வச்சு அவரை லாக் பண்ணி கதற விட்டாரு. இது மட்டும் இல்ல, செகண்டா பேட்டில் ஆஃப் கௌகமெல்லா. இதுதான் அல்டிமேட் பேட்டில் அப்படின்னு சொல்லணும். அப்போ தோத்து போன டேரியஸ் இப்போ பெரிய படையோட மறுபடியும் வர்றாரு. ஆனா அலெக்சாண்டர் கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருந்துச்சு. அதுதான் ஃபேலங்ஸ் படையை அனுப்பி ஒரு பக்கம் எதிரிகளை தசை திருப்பிட்டு கரெக்டா கேப் கிடைச்ச உடனே ஒரு லைட்னிங் வேகத்துல டேரியஸை நோக்கி பாஞ்சாரு. டேரியஸ் இதை பார்த்ததுமே பயந்து போய் தன்னோட தேரை கூட திருப்பிட்டு ஓடியே போயிட்டாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்த பாரிசகம் அலெக்சாண்டர் காலுக்கு அடியில விழுந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸா உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்த அலெக்சாண்டருக்கு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சப்போ ஒரு செக் வச்சது யார் தெரியுமா? நம்ம ஊர் மண்ணின் மைந்தன் மன்னர் போரஸ். கிபி 326ல ஜீலம் அப்படின்ற ஒரு நதிக்கரையில, அப்போ அதுக்கு பேரு ஹைடாப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான போர் நடந்துச்சு மக்களே. இங்க தான் அலெக்சாண்டருக்கே ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் இவ்வளவு வருஷமா சண்டை போட்டதுல அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த இங்க தான் நேருக்கு நேர் பார்த்தாரு. அதுதான் நம்ம ஊரு யானைப்படை. கற்பனை பண்ணி பாருங்க, மலையவே உருட்டி விட்ட மாதிரி ஒரு 200 யானைகள் பிளிரிக்கிட்டு உங்களை நோக்கி ஓடி வந்தா எப்படி இருக்கும்? அலெக்சாண்டரோட குதிரைப்படை அந்த யானைகளை பார்த்து மிரண்டே போச்சு. சரி மக்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பக்கம் உலகத்தையே ஜெயிச்ச மாவீரன், இன்னொரு பக்கம் தம் மண்ணை காக்க துடிக்கிற ஒரு இந்திய மன்னன். இந்த 2 பேருக்கும் இடையில போர் நடந்தா எப்படி இருக்கும்? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கெஸ்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ பேக் டு டாபிக் போலாம். யானைகள் கிட்ட இருந்து தப்பிக்கவுமே அலெக்சாண்டர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா, யானையோட தும்பிக்கையையும் காலையும் குறிவைக்க சொல்லி அவரோட ஆர்மி மெம்பர்ஸுக்கு ஆர்டர் போடுறாரு. அவங்களும் அதை குறி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால வலியால மிரண்ட யானைகள் யாரு எதிரி யார் அவங்க சொந்த படை அப்படின்னு எதுவுமே தெரியாம போரஸோட வீரர்களையே மிதிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு வழியா இந்த மாதிரி ட்ரிக்கியா பண்ணி அலெக்சாண்டர் போர்ல ஜெயிச்சிட்டாரு. ஆனா அந்த போர்ல மன்னர் போரஸ் காமிச்ச அந்த வீரம் இருக்குல்ல, அது அலெக்சாண்டரை அப்படியே உரைய வச்சிருச்சு. போரஸை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க அலெக்சாண்டர் கிட்ட. அப்போ அலெக்சாண்டர் போரஸோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து கேட்டாரு, உங்களை நான் எப்படி நடத்தணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு போரஸ் ஒரு துளி கூட பயப்படாம சொன்ன பதில் இன்னைக்கும் ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸ் மக்களே. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை எப்படி நடத்துவானோ அதே மாதிரி என்ன நடத்துங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அந்த கெத்தான பதிலை கேட்ட உடனே அலெக்சாண்டர் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. இப்படி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் ஜெயிச்ச அந்த போரஸோட ராஜ்யத்தை அவருக்கே திரும்ப கொடுத்துட்டு அவரோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் ஆயிட்டாரு நம்ம அலெக்சாண்டர். அடுத்ததா த ஃபைனல் மிஸ்ட்ரி. அதாவது 1-2 வருஷம் இல்ல மக்களே, 10 வருஷம் இவங்க தொடர்ச்சியா போர் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போய் நிறைய இடத்த கான்கூரும் பண்றாங்க. இதனால அலெக்சாண்டரோட ஆர்மி வீரர்கள் எல்லாருமே ரொம்ப டயர்டாயே போயிட்டாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த அலெக்சாண்டர் ஒரு வழியா மனசு மாறி இனிமே ஊருக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சாரு.
ஆனா ஊருக்கு போற வழியில பாபிலோன்ல வச்சு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குது மக்களே. அந்த மாவீரன் திடீர்னு இறந்து போறாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 32 தான். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல 32 வயசுல இப்பதான் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே செய்வோம். ஆனா அவரு அதுக்குள்ள உலகத்தையே ஜெயிச்சுட்டு மரணத்தை சந்திச்சிட்டாரு. ஆனா அவரோட இறப்புல பெரிய மர்மமே இருக்கு மக்களே. அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாராவது விஷம் வச்சு கொண்டிருப்பாங்களா, இல்ல மலேரியா காய்ச்சலால இறந்துட்டாரா இப்படின்னு ஏகப்பட்ட தியரி ஓடுது. உங்களுக்கு என்ன தோணுது? இது சதியா இல்ல விதியா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அலெக்சாண்டரோட உயிருக்கு உயிரான அந்த குதிரை பியூசிஃபாலஸ் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாவப்பட்ட குதிரை இந்தியாவில் நடந்த போரோட முடிவுலேயே இறந்து போயிருச்சு. தன் உயிர் நண்பன் இறந்ததுனால அலெக்சாண்டர் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. அவரோட நினைவா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு பியூசிஃபாலா அப்படின்ற பேர் வச்சு ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்க. அந்த மனுஷன் குதிரை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்க மக்களே. கடைசியா அலெக்சாண்டர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆசைகள் சொன்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. அது நிஜமா இல்லையா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அது சொல்ல வர்ற மெசேஜ் வேற லெவல் மக்களே. முதல் ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சவப்பட்டிய வேர்ல்டுலே இருக்கிற சிறந்த மருத்துவர்கள், அதாவது டாக்டர்ஸ் தான் சுமந்துட்டு போனோம். ஏன்னா மரணம்னு ஒன்று வந்துட்டா உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டராலையும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இரண்டாவது ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையுமே நான் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் சிதறிக்கிட்டே வரணும். ஏன்னா நாம் எவ்வளவு பணம் சேர்த்தாலுமே அது எதுவும் நம்ம கூட வராதுன்னு எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது தான். மூணாவது ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு எப்பிக் ஒன்னு கூட சொல்லலாம். என்னை அடக்கம் பண்ணும்போது என்னோட கைகள் ரெண்டுமே சவப்பட்டிக்கு வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த 3 ஆசைகளும் தான் அவர் சொன்னதா ஒரு கதை இருக்குது. ஸோ மக்களே பாருங்க, முக்கால்வாசி உலகத்தை தன் காலுக்கடியில் கொண்டு வந்த ஒரு மாவீரன் கடைசியா சொல்ல வர்ற பஞ்ச் என்ன தெரியுமா? நான் பிறக்கும்போது வெறும் கையோட தான் வந்தேன், உலகத்தையே ஜெயிச்சாலும் இப்ப போகும்போதும் வெறும் கையோட தான் போறேன். எப்படிப்பட்ட தத்துவம் பாத்தீங்களா? அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே ஹிஸ்டரியில த கிரேட் அப்படின்னு சொன்னாலே அலெக்சாண்டர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றாரு. ஸோ மக்களே, உங்களுக்கு அலெக்சாண்டரோட எந்த குணம் ரொம்ப பிடிச்சிருக்குது? அவரோட அந்த தன்னம்பிக்கையா, இல்ல அந்த போர் தந்திரங்களா, இல்ல அந்த கடைசியில் சொன்ன தத்துவமா? எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பாய்.